காரசாரமான வாத்து வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவு மிளகு, பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து இது எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவு வதக்கி வந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு சீரகம், பட்டை, பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாத்துக்கறியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் ஆயிலில் நல்லா வதங்கட்டும். ஆயிலில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கப்புறம் இதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கறி வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கறி வந்ததுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை அதை நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கறி வெந்ததுக்கப்புறம் தாங்க இந்த பேஸ்ட்டை சேர்க்கணும். சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சூப்பராகவே வாத்து வறுவல் ரெடி ஆயிடும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிட்டு 1 ஸ்பூன் அளவு பெப்பர் தூவணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பெப்பர் தூவணும். அவ்வளோதாங்க, சும்மா சூப்பரான வாத்து வறுவல் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசம்.